நம்ம தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படம் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏ சர்டிஃபைட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த நிலையில் மத்திய திரைப்பட விழா ஆணையம் 12 மாற்றங்களை பரிந்துரைத்திருச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சான்றிதழின் படி ஒரு புத்தகத்தினுடைய அட்டையில் டாக்டர் BR அம்பேத்கர் தோன்றும் காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும், அம்பேத்கர் முதல் TVK சட்டம் என்று குறிப்பிடும் உரையாடல் மாற்றப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டிலுமே TVK அப்படின்ற வார்த்தையின் பயன்பாடு முடக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு காட்சியில் இடம்பெற்ற இந்திய தேசிய கொடியின் காட்சிகளை நீக்குமாறும் வாரியம் உத்தரவிட்டிருக்கு. பாகவதான், ரங்கநாதர் ஆகிய வார்த்தைகளுடன் ஒரு சில கெட்ட வார்த்தைகளும் ஒளியடக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் மெலுஹாவை விளக்கும் உரையாடலில் ஓம் அப்படின்ற ஒரு சொல் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் அதை நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மற்றொரு மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே காட்சியில் சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டதை குறிப்பிடும் ஒரு உரையாடலும் ஒளியடக்கப்பட்டிருக்கு, மியூட் பண்ணப்பட்டிருக்கு, அப்படி இல்லாட்டி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக சின்னம் மரியாதையற்ற முறையில் கீழே உருட்டி விடுவது போன்ற ஒரு காட்சியை நீக்கி மாற்றுமாறு நம்ம CBFC தயாரிப்பாளர்களுக்கு மேலும் உத்தரவிட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இன்னொரு பர்டிகுலர் ஒரு டயலாகையுமே ஃபுல்லாகவே மியூட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்தியா என் காலில் விழ வைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்ட மற்றொரு வசனமும் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. குழந்தை எரிக்கும் காட்சி நீக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சிலுவையில் அப்படின்ற ஒரு வார்த்தை மியூட் பண்ணப்பட்டிருக்கு. இறுதியாக திரைப்படத்தில் ஷீலா ராணி அப்படின்ற ஒரு பெயர் இடம்பெறும் இடங்களில் எல்லாமே அதை மாற்றுமாறு தயாரிப்பாளர்களுக்கு மத்திய நிதி ஆணையம் அறிவுறுத்திருக்கு. மொத்தத்தில் 20 வினாடிகள் நீக்கத்திற்கும் 10 வினாடிகள் மாற்றத்திற்கும் வாரியம் உத்தரவிட்ட போதிலும் திரைப்படத்தின் இறுதி ஓடும் நேரம் 183 நிமிடங்கள் 11 வினாடிகளாக மாற்றமின்றி இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.